ஹாய் ஆல். இது வந்து இன்றைக்கி பண்ண வேலைகள் தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஒரு ஜஸ்ட் மாதிரி காட்டிட்டு உங்ககிட்ட சும்மா ஒரு சிட்சாட் தான். இது வந்து மிளகா கிள்ளி சாம்பார் பண்ணேன். அப்புறம் வந்து அந்த மோல்டில் வந்து ஐஸ் ஊற்றினேன், அது சரியாக வரல, ஃப்ளாப்பு. அப்புறம் மிளகா பொடிக்காக வறுத்துட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னா ஆக்சுவலாக வந்து இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு கெட்ட வார்த்தையெல்லாம் எதுவும் யூஸ் பண்ணாமல் ஆல்கோஹால் அடிக்ட் இல்லாமல் இருந்தாங்கன்னா அவங்க வந்து எல்லாத்துக்குமே கம்முன்னே இருப்பாங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க இந்த உலகம். ஆனால் அப்படி கிடையாது. அவங்க வே ஆஃப் ப்ராட்டப்போ அவங்க எப்படி வளர்ந்தாங்க, என்ன படிச்சிருக்காங்கன்ற பொறுத்து தான் அவங்க வாயிலேருந்து என்ன வார்த்தைகள் வருன்றது இருக்குது. என் ஹஸ்பண்ட்லாம் கெட்ட வார்த்தை என்றைக்குமே பேசவே மாட்டார். நான் என்றைக்காவது ஒரு நாள் எப்பயாவது ஏதாவது ஒரு ரொம்ப மினிமலாக யூஸ் பண்ணால் கூட என்னை திட்டுவார். அப்படி இருந்தவங்க வந்து எப்படி மாற்றினாங்கன்னா, நாங்கள் வாடகை வீட்டில் இருந்தோம் அம்பத்தூரில். அங்கே வந்து 4.5 இயர்ஸ் இருந்தோம். பெரிய வீடு. அவர் என்ன பண்ணுவார், கிரெடிட் பண்ணிடுவார் என் ஹஸ்பண்ட் 11,500 ரெண்ட்டு. ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நாங்கள் பாட்டுக்கு இருந்தோம். அவர் அப்பப்போ கூட வந்து செக் கூட பண்ண மாட்டார். நாங்கள்லாம் வீடை வந்து சூப்பர் நீட்டாக தான் வச்சுருந்தோம். ஒன்ஸ் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து நாங்கள் அந்த மாதிரி காலி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி மெசேஜ் போட்டார் 3 மந்த்ஸ் பிஃபோரே. அதை அவர் லெத்தாஜிக்காக எடுத்துக்கிட்டார். நாங்கள் சும்மா வந்து சொல்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 1 வீக் பிஃபோர் வந்து நான் காலி பண்ணுறோம் சார், இந்த மாதிரி 40,000 அட்வான்ஸ் திருப்பி கொடுத்துடுங்கன்னு சொன்னேன். நெக்ஸ்ட் டே வந்து இவர் கால் பண்ணி இந்த மாதிரி வந்து வண்டி வருது, லாரி வருது, ஸோ பெயிண்ட் அடிக்கிறதுக்கு. சரி அடிச்சிக்கோங்க, நாங்கள் காலி பண்ண அடிச்சோம். இல்லை இப்போ வரும், நீங்கள் 60,000 பே பண்ணிடுங்க. என்னது 60,000 பே பண்ணுமா? என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் வந்து அக்ரிமெண்ட்லேயே கிடையாது. நாங்கள் வரும்போது அடிச்சிட்டு வந்தோம், போகும்போது நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு தான் இருக்குது அக்ரிமெண்ட்டில். அப்படிலாம் கிடையாதுன்னொன்னே என் ஹஸ்பண்டுக்கு செம்ம டென்ஷன் ஆகிட்டு ஏதோ ஒன்று திட்டிகிட்டு இருக்காரு அவரை நல்லா பிடிச்சி. பின்ன எவ்வளோங்க கம்முன்னே இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து உடனே அவங்க ஹஸ்பண்டும் அவங்க ஒய்ஃபும் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. வந்துட்டு என்ன உன் ஹஸ்பண்ட் அப்படிலாம் பேசுகிறாரு, இப்படிலாம் அந்த ஆள் இனிமேல் எங்ககிட்ட பேசக்கூடாது. சரி பேச வேண்டாம், நீங்களும் வந்து நான் அப்புறம் அக்ரிமெண்ட்லேருந்து எடுத்து காட்டோன்னே கம்முன்னு ஆகிட்டார். நான் கொஞ்சம் சாரிலாம் வேறு கேட்டேன். சாரி சார், அவர் ஏதோ டென்ஷனில் பேசிகிட்டு இருப்பார், விட்டுடுங்க அப்படி இப்படின்னு சொன்னேன். என் ஹஸ்பண்ட் அப்பயே திட்டினார், உன்னை ஏன் அந்த ஆள்கிட்டலாம் வந்து சாரி கேட்க சொன்னால், அதெல்லாம் மனுஷனே கிடையாது, அவங்ககிட்ட ஏன் சாரி கேட்டேன்னு. சரி விடுங்க, நம்மளுக்கு 40,000 வரணும், அதனால நான் கேட்டேன். அப்புறம் வந்து லிட்ரலி வந்து மிரட்ட ஆரம்பிச்சிட்டாரு. என்னென்னா, நீ வந்து இது இபி கார்டும் கீயும் எடுத்துகிட்டு வரணும், நான் வந்து கேஷ் கையில் தரமாட்டேன், செக்காக தான் தருவேன், அதுவும் பிடி செக்காக தான் தருவேன், கரண்ட் டேட்டட் செக் தரமாட்டேன் அப்படி இப்படின்னா. அப்போ கூட கெஞ்சுன்னு கெஞ்சிட்டு இருந்தேன். ஒரு டைமில் வந்து எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நான் திருப்பிக்கிட்டேன். ஹலோ, எல்லாமே ப்ராப்பராக தான் பண்ணியிருக்கோம், என்ன வேணால் பண்ணுங்கன்னு சொல்லி நான் திருப்பிட்டோன்னே என் ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணாரு, இது வேலைக்கு ஆகாது, திரும்பி அவர் டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கிறத பார்த்துட்டு அவர் போய் கமிஷனர் லெவலில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து கேஷை கொடுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கீயும் இபி கார்டும் வாங்கிட்டு போனார். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே வந்து ஒருத்தன் வந்து கம்முன்னு இருக்கான், அவன் வந்து சீண்டி பார்த்தானா அவங்க எந்த எக்ஸ்ட்ரீம் போவாங்கன்றது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது.